Hello friends, welcome back to Relax with Raji, Ungal Raji. Inniki our garden makeover. The whole project work நாங்க பண்ணினதை தான் காமிக்க போறேனா. So first வந்து நாங்க cattle panels நீங்க பார்க்கறீங்களா மேலே அதை வந்து as a family we all did it together. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற கிராஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸ் போடலாம் அப்படின்றதுக்காக பட் புல் வளராமல் இருக்கணும் மறுபடியும் அப்படின்றதுக்காக ஒரு ஹெவி டியூட்டி வீட் பேரியர் பிளாக் மெட்டீரியலை வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக போட்டு அதுக்கப்புறம் அதை செக்யூர் பண்ணுறதுக்காக யூபின்ஸை வச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணினோம். ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி ரியலி அ ஃபன் திங் டு டூ. நல்லா என்ஜாய் பண்ணினோம் இந்த ஸ்டெப்பை மட்டும், ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து ரெட் ஸ்டோன்ஸ் இதை வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வாக் பண்ணுறதுக்காக ரெட் ஸ்டோன்ஸ் வாங்கி ஃபுல்லாக இந்த இடத்துல அந்த பிளாக் மெட்டீரியல் மேலே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இன்பிட்வீன் கேப்ஸில் வந்து குட்டி சாஃப்ட் ஸ்மூத் பெபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெபிள்ஸை வந்து சின்னதாக இருக்கும், அதை வந்து இன்பிட்வீன் த ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக நிரப்பிட்டோம். ஸோ அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சமயத்தில் காலில் குத்தாமல் இருக்கும். அந்த எண்டில் லெஃப்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ஆனால் வந்து அது ஒரு டெக்கோ பீஸ் மாதிரி, ஏன்னா அந்த எண்டில் நம்ம ரொம்ப நடக்க போகிறதில்ல, ஸோ அதனால் அந்த எண்டில் போட்டு அதை வந்து டெக்கோ பண்ணிட்டோம். அண்ட் இந்த ரைட் சைடு எண்டில் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்க்குறேன் இல்லையா, அது வந்து சும்மா அந்த எண்ட் ஸ்டோன்ஸ் மாதிரி, ஸோ தட் மழை பெஞ்சு காற்று பட்டாலும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சரிஞ்சு நம்ம புல்லுக்கிட்டேயோ இல்லைனா அந்த மல்ச்லேயோ வராமல் இருக்கிறதுக்காக. இந்த செடியெலாம் வச்சுருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி புல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிளாக் மெட்டீரியல் போட்டு அதுக்கு மேலே மல்ச் போட்டோம், மாய்ஸ்சர் ரீட்டைனிங் மல்ச் அதை போட்டு இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இந்த பக்கம் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வைன்டு வெஜிடபிள் பிளான்ட்ஸ் தான் போட்டோம். ஸோ இந்த ஃபினிஷ் ப்ராஜெக்ட் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஹோப் யூ லைக் திஸ் ஏரியா. பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த எண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அந்த எண்டு வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக போட்டுட்டோம். இது இன்னொரு சைட் ஆஃப் மை கார்டன். இங்கே வந்து மின்ட் அண்ட் டொமேட்டோஸ் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த இடத்துல வந்து அதுவும் அங்கேயும் ஒரே மழையெல்லாம் பெஞ்சதுன்னா சகதியாக இருக்கும், அதனால் அந்த இடத்துலையும் வந்து ஸ்கொயர் ஒயிட் ஸ்டோன்ஸ் இந்த இடத்துல ஒயிட் போட்டு சைடில் அதே மாதிரி பெபிள்ஸ் போட்டு, ஸோ தட் இங்கேயும் வந்து அதே மாதிரி புல்லெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதே பிளாக் மெட்டீரியல் போட்டிருக்கோம், ஸோ தட் மறுபடியும் அந்த இடத்துல புல் வளராமல் இருக்கட்டும்னு. ஸோ திஸ் வாஸ் another செட் ஆஃப் ப்ராஜெக்ட். இட்ஸ் அ ஸ்மால் ஏரியா, ஆனால் வந்து மெயினாக டொமேட்டோஸ்க்காகவும் மின்ட்காகவும் தான் வச்சுட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்தது. இது வந்து மேப்பிள் ட்ரீ வி கெப்ட் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் சிம்பா, மை பெஸ்ட் படி. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்டோன் போட்டு அந்த மேப்பிள் ட்ரீ வச்சுட்டோம். பட் நிறைய இந்த இடத்துலலாம் புல் வளர்ந்ததுனால இந்த எண்டுலேயும் நம்ம வந்து அதே மாதிரி பிளாக் மெட்டீரியல் போட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இன்பிட்வீனில் இருக்கிற புல் அப்புறம் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே புல்லெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில், ஏன்னா எடுக்கிறோம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலான்னு. ஸோ இப்போ பார்க்குற இடத்துல அந்த ரவுண்டாக நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டோனெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக புல்லை கிளியர் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இங்கேயும் அதே மாதிரி அந்த பிளாக் மெட்டீரியலை வந்து ரவுண்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணி அதே மாதிரி we laid it down, அதுக்கு மேலே அந்த ஸ்டோன்ஸை வச்சோம். ஸோ இப்போ வந்து இந்த இன்பிட்வீன் கேப்ஸில் வந்து இங்கே பெபிள்ஸ் போடாமல் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மல்ச் போட்டோம். ஸோ தட் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்டு நம்ம லான் மூவ் பண்ணும்போது அந்த பெபிள்ஸ் வந்து அதில் போய் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக மல்ச் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது உங்கள் அடியில் ட்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ இதை சுற்றி ஃபுல்லாக மல்ச்சை நாங்கள் வந்து நிரப்பிட்டோம். ஸோ நிரப்பினாக்க அது ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துலையும் அகெயின் அந்த புல் வளராமல் இருக்கும். அண்ட் வி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் சிம்பா. ஸோ அந்த இடம் பண்ணுறோம் நல்லா அழகாக பண்ணலாமே, அதுவும் வந்து இட் வில் ஆட் அ பியூட்டி டு த கார்டன். ஸோ அதனால் வி டிட் இட். வி லவ் யூ சிம்பா, யூ ஆர் ஸ்டில் வித் அஸ். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு புத்தா ஸ்டாச்சு
to give some peace and calm. We did this. இப்போ பாருங்க, completed project here also. This is one of my favorite part of the garden, to come and spend time and also talk to my best buddy Simba. எனக்கு எப்போல்லாம் தோன்றதோ அப்போல்லாம் டெஃபினட்டாக நான் வந்து இவனை பார்ப்பேன். அண்ட் ஸோ இந்த ஏரியாவையும் நல்லா பண்ணலாமே அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இங்கே சோலார் லைட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ நைட் டைமில் வந்து இட் வில் கிவ் அ நைட் டைம் லைட் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நிற்கும் போதே. ஸோ அதுக்காக தான் வி வாண்டட் டு டூ திஸ். அண்ட் அது பக்கத்தில் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோவில், he loves banana, so we planted his tree next to the banana tree. And left side வந்து persimmon இருக்குது, இங்கே ரைட் சைடில் வந்து banana tree இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராஜெக்ட். பாருங்கள், அந்த நைட் லைட் எஃபெக்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த சோலாரோட இது வந்து எனர்ஜி வந்து நைட்டில் வந்து அழகாக வெளிச்சத்தை கொடுத்துட்டு அந்த இடமே அழகாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து தான் பண்ணினோம். ஸோ ஐ ரியலி தேங்க் மை ஃபேமிலி ஃபார் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஐ லவ் யூ ஆல். கூடிய சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃபார் நவ் ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.